பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை வாக்காளர் பெருமக்களும் வேலாயுதம் வலயத்திலே வந்து குழும்பி எந்த திசை நோக்கினாலும் மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கிறது. இன்றைய தினம் கரூர் மாவட்டமே மகிழ்ச்சி கடல்ல திகழ்ந்துட்டு இருக்குது. ஏன்னா இங்க கரூர் மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் உங்களுக்கு யாருன்னு தெரியும், யாரு? திரு செந்தில் பாலாஜி. அவருடைய அடக்குமுறையை உடைத்தெறிந்து தகர்த்தெறிந்து இங்கே மக்கள் வெள்ளம் குழுமி இருக்கிறீங்க. இந்த வேலாயுதம் வலயத்துக்கு வருவதற்கு எவ்வளவு இடையூறுகள் ஏற்பட்டது என்று நான் வருகின்ற பொழுது குறிப்பிட்டார். இன்றைக்கு அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் எழுச்சி பயண நிகழ்ச்சி பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்வதை தடுக்கின்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற அவல ஆட்சி திமுக ஆட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய முன்னாள் அமைச்சருடைய பேச்சை கேட்டு வேண்டும் என்று திட்டமிட்டு எங்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு நெருக்கடி குடிக்கிறீர்களோ அவ்வளவு வீரியம் எங்களுடைய தொண்டருக்கு ஏற்பட்டு எழுச்சியோடு இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் என்ன, பிப்ரவரி மாசம் தேர்தல் அல்லது மார்ச் மாசம் தேர்தல் அறிவிச்சிருவாங்க. இதுல 3 மாசம், அதுல 3 மாசம், 6 மாசம் தான் திமுக ஆயுள் காலம் இருக்குது. இந்த 6 மாசத்துல நீங்க ஊசலாடி கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு ஒருவருக்கு கடுமையான நோய்வாய் ஏற்பட்டா அவர் உயிர் பிழைப்பதற்கு வெண்டிலேட்டர் வைப்பாங்க. அப்படி இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் கட்சிக்கும் வெண்டிலேட்டர் வைக்கப்பட்டு விட்டது. 6 மாசம் வரைக்கும் தான் அந்த வெண்டிலேட்டர் இயங்கும். அதுக்கு பிறகு மக்கள் சரியான முடிவெடுப்பார். 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். ஆக இப்பொழுது அதிகாரிகள் சிந்திக்க வேண்டும், நீங்க நடுநிலையோடு செயல்பட வேண்டும். இன்றைக்கு இங்க இருக்கின்ற மக்கள் கொடுக்கின்ற வரி பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறாங்க. அந்த மக்களை பாதுகாப்பது இங்க இருக்கின்ற காவல்துறையுடைய கடமை, இங்க இருக்கின்ற அதிகாரிகளுடைய கடமை. அதற்கு மாறாக வேண்டுமென்ற திட்டமிட்டு எங்களுடைய கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உங்களால் நெருக்கடி கொடுக்கப்பட்டால் இதற்கெல்லாம் பதில் சொல்கின்ற காலம் விரைவில் வரும்.